வணக்கம். இந்த கெவின் பால் ஷோ நேயர்களே, நான் இன்னைக்கு ஒரு நியூ செட்டப்பில் நீங்கள் பார்க்கலாம். என்ன பின்னால் புக் ஷெல்ஃப் இருக்கும், நம்ம வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருப்போம். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் நான் எனக்கு உங்களுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். பிஜேபி அதில் முக்கியமான ஒரு நண்பராக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பிஜேபியினுடைய யூத் விங்கில் ரொம்ப அதிக காலம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சின்ஸ் 2007 நியர்லி 19 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர்கிட்ட இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம், அபவுட் டிஎம்கே, அபவுட் ஐடியாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி பேசலாம்னு சொல்லி மிஸ்டர் வினோத் பி செல்வம் அவர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் எனக்கு 2021 எலெக்ஷன் டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அறிமுகம்னா நான் அவரை பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருப்பேன். லைக் நம்ம போர்ட் கான்ஸ்டியூஷன்ஸில் அவர் சேகர் பாபுக்கு எதிராக அவர் நின்னார். ஹீ கேவ் எ வெரி டஃப் ஃபைட் அட் த டைம். ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம் அபவுட் இன் திஸ் எலெக்ஷன் சீசன் அண்ட் பாலிடிக்ஸ், ஐடியாலஜி, டிஎம்கே, இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ பிரதர், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் பார்க்குறேன்னா, லெட்ஸ் கோ டு ஜியோ பாலிட்டிக்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு தென் வி வில் கோ டு லோக்கல் பாலிட்டிக்ஸ். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு, அது மிடில் ஈஸ்டில் அவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இந்தியாவிற்குமான அந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிறத நான் பார்க்குறேன். 2017 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிஎம் அங்கே போகிறாரு. அப்போதுலேருந்தே நம்ம ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட போயிட்டு இருந்தோம். இப்போது அதுக்கப்புறம் வார் நடந்து இப்போது அங்கே ஒரு ஆக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ஜோன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அவங்க மூவ் பண்ணுற டைமில் நம்ம பிஎம் அங்கே போயிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள், குறிப்பாக பிரைம் மினிஸ்டரோட இந்த இஸ்ரேல் விசிட்டை பற்றி வி கண்டம் த விசிட்டை சொல்லி கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் நிறைய கையில் பிளக்கார்டை பிடிச்சிட்டு உட்காந்து பிரைம் மினிஸ்டரை கண்டித்து நம்ம இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் பார்க்க முடியுது. What we fail to understand is the relationship between India and Israel is not limited to post-independence. The relationship between India and Israel is very, very long-standing. In fact, சொல்லப்போனா இந்த ஹாலோகாஸ்ட், இந்த ஜீனோசைட் ஆஃப் ஜூஸ் நடக்கும்பொழுது ஜூஸ் பல நாடுகளுக்கு சென்ற போது அவர்களுக்கு ஒரு தகுந்தபடியான வரவேற்போ அவங்க வெல்கம் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஜூஸுக்கு இடம் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க மேலே எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் ஒரு கீறல் கூட விழாமல் பார்த்துக்கிட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். அன்னைக்கு பிஜேபியும் கிடையாது, நரேந்திர மோடியும் கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே ஜூஸை உள்ள வரும்பொழுது குறிப்பாக இன்னைக்கு எந்த மாநிலத்தில் அதிகப்படியாக பிரைம் மினிஸ்டர் கண்டம் பண்ணுறாங்களோ அதே கேரள மாநிலத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஜூஸ் செட்டில் ஆகிறாங்க. இன்னைக்கு கூட சினகாக் இருக்கு. கொச்சின் போனீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் இட்ஸ் a very very large synagogue. ஒரு ஜூஷ் கம்யூனிட்டி இன்னைக்கு கூட இருக்காங்க, ஆக்டிவ் ஜூஷ் கம்யூனிட்டி கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் செட்டில் ஆனவங்க இன்னைக்கு பெரிய அளவில் இந்தியாவில் இருக்காங்க. நம்ம கல்ச்சரோட ஒருங்கிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜூஷ் கம்யூனிட்டினால இன்னைக்கு இந்தியாவுக்கோ நம்ம சாவர்னிட்டிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் தான் இந்த கான்செப்ட் ஆஃப் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ திஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி வெரி ரிக்ரெசிவ் டர்ம். ஒரு நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயம் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஸோ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் காரணமாக, லோக்கல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் காரணமாக இஸ்ரேல் நம்ம எதிரியா பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இஸ்ரேல் இஸ் நாட் இந்தியாஸ் எனிமி. இஸ்ரேல் இந்தியாவுக்கு மேலே இந்த விதமான நடவடிக்கை எடுக்க காரணமாக இல்லை, தீவிரவாத தாக்குதல் நடத்தவில்லை, இந்தியாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்கவில்லை, காஷ்மீர் இஷ்யூல பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. ஸோ எதிலுமே இந்தியாவுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படலை. இன்னைக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலோட வளர்ச்சி, டெவலப்மெண்ட், தோ இட்ஸ் வெரி ஸ்மால் நேஷன் வித் அ வெரி லிமிடெட் பாப்புலேஷன் சரௌண்டட் பை எனிமீஸ். நம்மளை விட இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள்ல அதிகப்படியான எதிரிகள் சூழ்ந்த நாடு இந்தியா. ஸோ அதற்கு இணையாக இன்னும் அதிகப்படியான எதிரிகளை சுத்தி பார்டர் சுத்தி எனிமீஸ் தான். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறாங்க. அவங்களோட டிட்டர்மினேஷன் அதுக்கு காரணம். ஸோ அவங்களோட ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபோக்கஸ்ல இந்த லோக்கல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இடம் கிடையாது. So that made them win. So இன்னைக்கு what India under Sri Narendra Modi is choosing is vote bank politics தாண்டி இந்தியாவோட autonomous self. So India is finally gaining its voice. So India is not bothered about Israel's war with the other countries. India is bothered about
India's relationship, India's growth, India's dependency, and India's mutual cooperation and benefit. So நம்ம நாட்டுக்கு எது தேவை? இன்னைக்கு இஸ்ரேலோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணா எந்தெந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம், நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, நம்ம நாட்டில் உள்ள அடுத்த தலைமுறைக்கு, இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு, விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு. ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து இந்தியா ஷுட் ஹேவ் அன் இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் அப்படிங்கிறத கிளியராக எடுத்துட்டு அடுத்தவனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் அமெரிக்காவை ப்ளீஸ் பண்ணுறேன், நான் ரஷ்யாவை ப்ளீஸ் பண்ணுறேன், நான் யூகேவை ப்ளீஸ் பண்ணுறேன்னு இல்லாமல் இந்தியன்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, இந்தியாவோட வளர்ச்சிக்காக இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அவரோட பர்சனல் கிடையாது 2017 போக ஆரம்பிச்சது 2026 வரைக்கும் நீ பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி விச் also supported the two-state policy. So Palestine issue varumbodhu two-state policy was also supported by India as a solution. So India was against the war. But then again, the Prime Minister had the guts to call out the Hamas. Ado Israel parliament la இன்னைக்கு நிறைய லீடர்ஸ், வேர்ல்ட் லீடர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பது வழக்கம். ஆனால் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போகும்போது the stature of the country, we cannot see Prime Minister Sri Narendra Modi as an individual. He is the representative of Bharat. நரேந்திர மோடி போறாருன்னா அங்கே இந்தியா போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்தியா இஸ்ரேலுக்கு போகும்பொழுது ரூலிங் எம்பிஸ், அப்போசிஷன் எம்பிஸ், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒன்னா நின்று அவர் பேசும்போது எழுச்சு நின்று கை தட்டுறாங்கன்னா அது இந்தியாவோட மரியாதை. The global stature of our nation எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. I don't want to demean anyone. Okay. Manmohan Singh might have been a great administrator for various reasons. But India's stature in geopolitics was nothing. We were not respected. We were not given the kind of stand which we deserved. அதை இன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுக்கு தேடி கொடுத்திருக்காரு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரைட். நீங்க இப்போ நம்ம நாட்டை பத்தி மரியாதை அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்தினீங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் இன் 50s வந்து நேரு என்ன பண்ணாரு, நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். நான் வந்து வெஸ்டர்ன் பிளாக் கூட சேர மாட்டேன், ஈஸ்டர்ன் பிளாக்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் பிளாக் கூட நான் சேர மாட்டேன்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்தார். ஏன்னா நாங்கள் ஒரு தேர்ட் பவராக வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே நேருனுடைய ஆட்சி அந்த காங்கிரஸ் அந்த பீரியடில் இன் 71 இது சைன் அக்ரிமெண்ட் வித் தி USSR. அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போது அப்பத்துலேருந்தே நம்மளுடைய காங்கிரஸ் அரசுக்கு வந்து ஒரு லெஃப்ட் லீனிங் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு உண்டு. அதனால இவங்க இந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம அந்த ஸ்டேட்டையும் தாண்டி இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு எது பெட்டர். இப்போது லாஸ்ட் டைம் இப்போ இந்த வாட்டி வந்து நம்ம PM போயிருந்தப்போ சைபர் செக்யூரிட்டி, செமிகண்டக்டர்ஸ், முக்கியமாக AI, பயோடெக், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நான் பார்க்குறப்போ எனக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு காஞ்சி போன ஒரு பூமி. ஏன்னா அவங்க மைக்ரோ இரிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் டெசர்ட் ஃபார்மிங்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தே ஹேவ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்டாஃப். ஸோ அதை இந்தியா கூட ஷேர் பண்ணுறோம், ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணலாம், ப்ளஸ் ஷேரிங், இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அரசியல் ஸ்டாண்டர்ட் போது எடுத்தோம் எப்படின்னா, நான் இப்படி போக மாட்டேன் இப்படி போக மாட்டேன் சொல்லி வி வென்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் நாட்டுக்கு நல்லது அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றது which is good இல்லையா? See, basically Nehru was a blot on the Indian democracy. And like many people rightly call out, he was probably the last British to rule India. அவர் வந்து அவரோட ரூல் இருந்த வரைக்கும் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது பல இடங்கள்ல தடைப்பட்டு இட் வாஸ் வெரி காம்ப்ரமைஸ்ட். இந்தியா வாஸ் அ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். மோர் லைக்லி இன்னும் கரெக்ட் வேர்ட்ஸ்ல போடணும்னா we were nothing but a cold war left over. நம்ம ஒரு லெஃப்ட் ஓவரா இருந்தோம், நமக்கு ஒரு டிசிஷன் கிடையாது. நான் அலைன்மெண்ட் பாலிசி எடுத்துருந்தாங்க, அப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் டுடே இந்தியாஸ் பாலிசிஸ், குளோபல் பாலிசிஸ் ஹேவ் என்டையர்லி சேஞ்ச்ட். We have come to the state of multi alignment. மல்டி அலைன்மெண்ட்ங்கிறது ரெண்டு பேருக்கும் சண்டைங்கிறதுக்காக நான் சண்டை போடணும் அவசியம் கிடையாது. I will align with you, I will align with you at a different level. எனக்கு என்ன பயணம் இருக்கோ அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் ஏற்படுற மாதிரி அலைன் வித் போத் ஆஃப் யூ. இன்னைக்கு இஸ்ரேல் கூட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதனால வெஸ்ட் ஏஷியா கூட தொடர்பு இல்லைன்னு கிடையாது. இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், பிரதானமான நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், 8 நாடுகள் நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு அவங்க நாட்டோட உயரிய பதவி, உயரிய இந்த அவார்டு, அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அதை வந்து ஸ்ரீ நரேந்திர மோடிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஜூவிஷ் கண்ட்ரியான இஸ்ரேலும் கொடுக்குறாங்க. ஸோ ஜூஸும் பிரைம் மினிஸ்டர் மதிக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய நேஷன்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், உண்மையான முஸ்லிம்ஸ், அவங்களும் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மதிக்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பெக்டட் லீடர் ஆல் ஓவர் த வேர்ல்ட், விச் மீன்ஸ் இந்தியா இஸ் ரெஸ்பெக்டட் கண்ட்ரி ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் அண்ட் த வெஸ்ட் இஸ் ஈக்குவலி குட்.
இன்னைக்கு நமக்கு வந்து யாரு கூடயுமே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சண்டை கிடையாது. We are able to maintain a relationship with Russia and America at the same time. So this balancing act இருக்குல்ல, this is the peak of diplomacy. And the peak of diplomacy வந்து நம்ம பார்க்கிறோம். The Indian diplomacy is overshadowing everything. So we have gone beyond emotional politics. Emotional politics தாண்டி இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். We looking at opportunities. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சில எதிர்ப்பு குரல்கள், குறிப்பாக யூடியூப்ல சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா இஸ்ரேலை பத்தி தவறான நிறைய விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ பேர், இன்னைக்கு இந்தியாவில இருந்து 50,000க்கு மேற்பட்டவங்க இஸ்ரேல்ல வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ தமிழர்கள் இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்காங்க. They have an opportunity there. They are working there. They are feeding their family by working there. And இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா they are very good with drone technology, UAV, unmanned aerial aircraft vehicles ஆகட்டும், border surveillance. குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்தியா is still a very agrarian economy. இந்த agrarian economy-யோட அவுட்புட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு டெசர்ட்ல வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணி செல்ஃப் சஸ்டெயின்டா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. They have something good to do with technology. நமக்கு வந்து வளங்கள் எவ்வளவோ இருக்கு, அந்த வளங்களை இன்னும் பெருக்கும் பொழுது our dependence on other countries will be zero. So அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டரோட தாட். The thought we are having, the thought that the BJP has today is to create India, to create Bharat as a nation which doesn't have to depend on any third power for our survival. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம நாடு நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கூடிய ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு பாலிசி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான ஃபார்மர் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லைன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே பேசுறது அந்த நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் will be for water. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு தண்ணியை பத்தி பேசுறோம். நீங்க கேரளாக்காரன் அடிக்கிறான், கர்நாடகாரன் அடிக்கிறான், ஆந்திராக்காரன் அடிக்கிறான். இதுக்காக தண்ணிக்காக நமக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிற திறமை கூட ஏன்னு கேட்டீங்களா, இங்க ஆளக்கூடிய இங்க அதிகமாக ஆண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை அணையை கட்டியிருக்காங்க. யூ கீப் பிளேமிங் த சென்டர். காவிரி பத்தி பேசுறோம், மேகதூதை பத்தி பேசுறோம், வைகை பத்தி பேசுறோம், ஒவ்வொரு அணையை பத்தி பேசுறோம். ஆனா நம்ம எடுத்த ஒரு முயற்சி முல்லை பெரியாரை பத்தி பேசுறோம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு இதே பக்கத்து மாநிலமான ஆந்திரா ஒரு புது மாநிலமாக இருக்கும் பொழுதும் கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அணையை கட்டுறதுலாம். ஸோ தண்ணியை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கல்லணை அன்னைக்கே கட்டினாங்க தமிழ்நாட்டில். கல்லணையை கட்டி இன்னைக்கு கூட வந்து ஒரு வேர்ல்டு வண்டரா இருக்கு. அன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு பிளானிங் பண்ணாங்கிறது. அப்படி இருந்த தமிழன் இன்னைக்கு வந்து தண்ணியை சேர்த்து வைக்க கூட எனக்கு எப்படின்னு தெரியல, அடுத்த மாநிலத்தை கையேந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது அந்த திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்தோம்னா கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் யூத். குறிப்பா ஸ்டார்ட் அப் இனோவேஷன்ல வந்து இஸ்ரேல் இஸ் a forerunner. They're a front runner in terms of innovation, startup innovation. So on the startup innovation namakku kedaikappo. So we are going to get startup innovation, we are going to get farming technology, we are going to get water conservation techniques, we are going to advance in the field of UAV, semiconductors. இன்னைக்கு உலகமே semiconductors தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாய்வான் மேல எதுக்கு எல்லா நாடுகளுக்கும் கண்ணு? Because of one company in Taiwan which stood out and which created the semiconductor chips. அது மேலதான் உங்களுக்கு இன்னைக்கு சைனாக்கு கண்ணு, அது மேலதான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கண்ணு. அந்த ஒரு கம்பெனியை வச்சு அவ்வளவு டெவலப் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல்ல செமிகண்டக்டர் ஃபீல்டை கரெக்டா நம்ம டேப் பண்ணோம்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், எத்தனையோ பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஏஐ. இன்னைக்கு செவரல் பீப்புள் ஆர் லூசிங் ஜாப்ஸ் டு ஏஐ. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜியை கரெக்டாக கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய யூத்தை ட்ரெயின் பண்ணும் பொழுது we become a far advanced nation. So that is the focus which we need to have. That's the kind of clarity which a nation needs. Unfortunately, we are not getting that exposure. And அதை பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம், நம்ம மத்திய அரசாங்கம், நம்ம நரேந்திர மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மோடியுடைய இந்த இஸ்ரேல் விசிட்டை வந்து பயங்கரமாக அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வி டாக்ட் அபவுட் செமிகண்டக்டர்ஸ். சைனாவுக்கு தான் இங்கே உள்ளவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க இந்த கம்யூனிஸ்ட்லாம். இப்போ சைனா பார்த்தீங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு கேப்சர் தைவான். எதுக்குன்னா இந்த விஷயத்துக்காக அபவுட் செமிகண்டக்டர் ஆல் தட். பட் நம்ம டிப்ளமேட்டிக்காக நம்ம இன்னொரு நாட்டு கூட, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி கூட, மிடில் ஈஸ்டில் நம்ம அவங்ககிட்ட டிப்ளமேட்டிக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எதுக்காகனா நம்ம நல்லதுக்காக. இதை இவங்க புரிஞ்சிக்காத இதே குரூப் தான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான சைனாவுக்கு இவங்க ஆதரவு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு நாடை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு இல்லீகலாக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இது நம்ம கவனிக்கணும் அப்படின்றது முக்கியம். The communistோட heart and soul is in Beijing.
ஓகே, இட் இஸ் நாட் இன் இந்தியா. நாளைக்கே வந்து அவங்க ஏற்கனவே சொன்னப்ப இட்ஸ் நாட் வாட் ஐ எம் கோட்டிங், அவங்களே கோட் பண்ணாதான். இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்தா they would take the side of the Chinese. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட மனப்பான்மை இருக்கு. ஸோ தே மாஸ்டர்ஸ் ஃப்ரம் சைனா அப்படிங்கும் பொழுது யூ cannot expect any sort of patriotism from the communists. It is unfair for us to even expect them to be doing that. Of course, they'll be voicing. They are the voice of the masters from China, and China will never want India to progress. In India will always be a threat. So இன்னைக்கு வந்து relationship might sound good on paper, but deep inside, China will never want India to be a progressive country where we have our own technology. I think both will always be a threat because we have better manpower, we have better resources, and we have the skill of speaking English. ஸோ சில ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சைனாவை விட இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு புரியுது. சைனா ஹேட் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஓவர் அவர் கண்ட்ரி. தே ஹேட் அ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் வேர் தே வர் ஏபிள் டு என்ஃபோர்ஸ் and shut down voices. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஆல்டர்னேட் வாய்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெக்ரெசிவ் வாய்ஸ்னு சொல்லி தூக்கி அடிக்கிறாங்க. அதுவும் டிராவிடியன் மாடலோட சிஸ்டம் தான். ஒரு ஆல்டர்னேட் வாய்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு கெவின் பால் ஒரு ஷோ பண்ணி நீங்க ரைட் விங்கர் பேசினா இவர் ரெக்ரெசிவ் பர்சன், உங்களை தூக்கி அடிப்பாங்க. ஸோ அந்த ரெக்ரெசிவ் வாய்ஸஸ் இல்லாத ஒரு கண்ட்ரி, டிசென்ட்டுக்கு இடம் இல்லாத ஒரு கண்ட்ரி, ஒரே லாங்குவேஜை பேசக்கூடிய கண்ட்ரி, இங்கிலீஷோட ஆதிக்கத்தை கொண்டு வராத கண்ட்ரி, அவங்களுக்கான ஒரு பாதையை வழிவகுத்துட்டு போயிட்டு தான் இன்னைக்கு சைனா டெவலப் ஆகி நிற்கிறாங்க. இப்போ நமக்கு we have several challenges. இன்னைக்கு வந்து இஸ்லாம் வந்து சைனால பின்பற்றுறது ஒரு குற்றமா பாக்குறாங்க. ஓகே, ஒரு மனநோய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க சைனால. பட் இந்தியால கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சு உள்ள அடைச்சு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வச்சு ஒரு மனநோய் வியாதியில இருக்க மாதிரி வந்து இஸ்லாம ட்ரீட் பண்றாங்க. ஆனா அதை பத்தி பேசுங்க கம்யூனிஸ்ட் இங்க வக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட் அதை பத்தி பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பார்ட்டிஸ் கூட வந்து அலையன்ஸ்ல டை அப் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய நீங்க, சைனால நடக்கக்கூடிய இதே இஸ்லாமியருக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு திராணி தைரியமோ கிடையாது. ஸோ தே ஆர் ஜஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் மேனிபுலேஷன். ஸோ இந்தியா எப்படி, தீஸ் ஆர் ஆல் பேசிக்கலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a break India force. But the people of India have categorically rejected. West Bengal has woken up. That is why today communists are wiped out. நீங்க 2% ஓட் தாண்டி வர முடியாது. Unfortunately, today Kerala has been brainwashed to the extent that they believe that the communists can give them development. இன்னைக்கு வந்து கேரளாவோட population 30-40% thrives on near neighboring states. They thrive on jobs in Tamil Nadu. They thrive on jobs in Bangalore. They thrive on jobs in the Middle East. ரொம்ப கிண்டலா ஜோக்கா சொல்லுவாங்க அது மாதிரி பேசும்போது. And how was this done? It's because in the previous communist government இருக்கும்போது communist came up with a policy. They came up with a policy where government employees were allowed to take a long leave, I think about 2 years or something, with a salary ஓ 2 வருஷத்துக்கு லீவ் கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் they were shifted and they took a base in the Middle Eastern countries. இங்க இருந்து வந்து கொத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க, வேலைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல வேலையும் வச்சுக்கிட்டு அங்க துபாயிலையும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இட் மேட் நோ சென்ஸ். யூ ஆர் பேயிங் தோஸ் பீப்புள் அட் எக்ஸ்செக்கர், ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கர்ல இருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு அவங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேரளா வாஸ் zero. So communist has not given any productivity to the state, and it is one state which has seen maximum regional religious clashes. மல்லபுரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல, இன்னைக்கு காசர்கோடு தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா you can't even own a piece of land. நீ ஹிந்துவா இருக்கல, அவன் வீடை வித்துட்டு போ. என்ன காசு? 10 லட்ச ரூபா பொருளா நான் எடுத்து கொடுக்குறேன், வாங்கிட்டு ஓடு, இல்ல டெய்லி வீட்டுல கல்லடிப்பேன். இப்படி இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் அந்த பகுதியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம ஊர்ல உள்ள மேல் விசாரம், அங்கேயும் இதே பிரச்சனை உண்டு. 2 days பேக் நம்ம இன்னைக்கு என்ட்ரி பண்றோம். 2 days பேக் தேனியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு கோயில்ல இருந்து ஊர்வலமா, ஆண்டு காலமா ஊர்வலமா எடுத்துட்டு போற ஒரு கோயில் தேர் எடுத்துட்டு போறதுக்கு இங்க பள்ளிவாசல் இருக்கு, எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு யார் தைரியம் கொடுக்கறா? We are not stopping you from doing your prayers. You have your prayers. I pray to my God. என்னோட பிலீஃப், என் பிலீஃப் சிஸ்டம், என்னோட வழக்கம், என்னோட பழக்கம், என்னோட கல்ச்சர், என் கல்ச்சரை வந்து கேள்வி கேட்கறது யாருக்கு உரிமை கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து the DNA of Kerala has been mixed up today. The DNA of Kerala got mixed up because of the communist. So communistோட பழக்கம் இதுதான். ஸ்லோவா வந்து கொண்டு போவாங்க, பாய்சன் பண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேல் விஷயத்துல கூட இந்தியா டெவலப் ஆகிடக்கூடாது. இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், கொலாபரேஷன் should not promote India to become an AI superpower. The collaboration should not help India to develop semiconductors. இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு 6 months back we heard a very big announcement from the IT minister, from Ashwini Vaishnaw, about a leap in technological development with regard to semiconductor and about how much money is being invested.
ஸோ இதெல்லாம் வரும்பொழுது இந்தியா பிகம்ஸ் அ சூப்பர் பவர் இன் செமிகண்டக்டர்ஸ், இந்தியா பிகம்ஸ் அ சூப்பர் பவர் இன் ஏஐ டெக்னாலஜி, இந்தியா பிகம்ஸ் சூப்பர் பவர் இன் யூவி டெக்னாலஜி. ஸோ இதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது உலக நாடுகள். ஸோ அதுக்கான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி ஸ்டாப்பிங் ஈச் அதர் இன் வெரி சைலண்ட் வே. அதான் ஜியோ பாலிடிக்ஸ். நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஒரு குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் இருக்கு நமக்கு தெரியாம எத்தனை பேர் கால வர பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரா ஒரு உலக நாடுகள்ல வளர்ந்து வரும்போது எத்தனை பேர் நம்ம காலை பிடிச்சி எடுப்பாங்க இந்தியாவோட காலம். அதையெல்லாம் தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வாய்ஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸை கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நம்ம வந்து ஈஸியா கடந்து போயிட்டு இருக்கோம். இதை வந்து டீப்பா ஸ்டடி பண்ணணும். The people, especially the youth of Tamil Nadu, needs to understand the importance of India's geopolitics and how they are going to get benefited. இதோட beneficiary அவங்க தான். இன்னைக்கு இந்தியாவோட டெவலப்மெண்ட், இந்தியாவோட கொலாபரேஷன் வேரியஸ் கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட், அதோட beneficiary யாருன்னா the youth of our state, the youth of Tamil Nadu. We have great manpower, we have a good education system. So இந்த டெக்னாலஜி வரும்போது you will be on par with the global standards. You won't be left behind. You won't be left behind. You will be on par with global standards. So on the importance, Prime Ministerோட விசிட்டோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு மீம் பேஜஸை தாண்டி நம்ம வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எஸ், விமர்சனம் பண்ணுறாங்க ஆப்போசிட்ல இருந்து. அது எந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் இது ஒயர். அவங்க சொல்கிறாங்க, மோடி அங்கே ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நெதன்யாஹுனுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சாஃப்ரன் கலரில் ஒரு கோட் போட்டிருக்காங்க. சாஃப்ரன் கலரில் கோட் போட்டிருக்காங்க பாருங்க. இதை ஒரு விமர்சனமாக வச்சுட்டு இருக்காங்க. முழு சங்கியாக மாறிய இஸ்ரேல், அந்த ஒரு டோனில் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலி இந்த பாலிசிஸ் என்ன, நம்ம என்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம், இந்த பாலிசினால இந்தியாவுக்கு என்ன கேடு, அதை சொல்லணும் இல்லையா? ஆஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி இவங்களால சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அளவு ரொம்ப சீப்பாக கீழே இறங்கி சாஃப்ரன் கலர் போட்டிருக்காங்க பாருங்க. இப்படியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. சரி, இந்த சங்கி அப்படிங்கிற வேர்டு வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சங்கினா யாரு? இவங்களை பொறுத்த வரைக்கும் சங்கிங்கிறவன் நாட்டை நேசிக்கிறவன். ஸோ ஒரு நேஷனலிஸ்டா இருந்தா இவர சங்கி. ஸோ வி ஆர் ஆல் ப்ரௌட் சங்கீஸ் பிகாஸ் வி ஆர் நேஷனலிஸ்ட். வி லவ் அவர் கண்ட்ரி, வி லவ் பாரத், வி லவ் இந்தியா. ஸோ நம்ம நாட்டை ஒருத்தனால நேசிக்க முடியாதுன்னா நீ தலைவனா இருக்க லாய்க்கு. A person who cannot love your country, a person who is not nationalist, cannot give the governance the people of the state deserve. So சங்கியா இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான். இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தாங்க நம்ம பிரதமரை வரவேற்பதற்கு சாஃப்ரன் போட்டு வரவேற்கிறாங்க. இந்த சிகப்பு கம்பள வரவேற்பும்பாங்கல்ல. ஸோ அதுக்கு பதிலாக சாஃப்ரன் போட்டு வரவேற்கிறாங்கன்னா அது பெருமை தான். We are all nationalist and we love being nationalist. ஸோ சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து மூளை சலவை ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுவாங்கல்ல, ஃப்ளூவென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எலைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எலைட்ஸ் மத்தியில நேஷனலிசம் இஸ் ஓல்டு ஃபேஷன். நீ நேஷனலிஸ்டா இருந்தா நீ வந்து பின்தங்கிட்ட, இட்ஸ் நாட் இன் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட செலவு அவங்க மைண்ட்லயே வந்து, நீ வந்து ஒரு நாட்டை எதிர்த்து பேசினா, ஒரு நாட்டை தப்பா பேசினா யூ வில் பி இன் ரெவல்யூஷனரி, அந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எலைட் ஹவ் ஸ்டார்டட் டு பிலீவ் இன் தட் கான்செப்ட், which is very unfortunate. But that is not the truth. You need to love your country. Only when you love your country you will be able to prosper. That is very important. ஸோ அதை வந்து புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை. இன்னைக்கு வந்து கடவுளை கும்பிட்டா தப்பு, நம்மளோட நம்பிக்கைகளை வந்து பின்பற்றினா தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல வந்து இப்பதான் குண்டலினி எனர்ஜியை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. 7 சக்ராஸ் இருக்கு, நம்ம தாண்டி ஒரு எலிவேட்டட் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லி சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சயின்ஸ் இன்னைக்கு பேசுறத எத்தனை ஆண்டு காலமாக, எத்தனை 1000 ஆண்டு காலமாக இந்துசத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அதை பத்தி சொன்னாலோ, இல்ல யோகாவோட பெனிஃபிட்ஸை பத்தி பேசினாலோ, அந்த பிரீதிங்கை பத்தி சொன்னாலோ, இன்னைக்கு பிராணாயாமா பண்ணுங்கன்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்றாங்க. Breathing will give you a longer life. It helps kill bacteria cells in your body. Cancer cells வரைக்கும் பிரீதிங்லே வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுதான். இததான் பிராணாயாமால் அன்னைக்கு ஹிந்துஸ் சொல்லிட்டு வராங்க. ஆனா இதை போயிட்டு ஹிந்துவிசம்னு சொல்லி சொன்னா அதை மூட நம்பிக்கைன்னு, சயின்ஸ்னு சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்றோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து மூல செலவை. ஸோ நம்ம கல்ச்சரை, நம்ம பிலீஃபை, நம்ம உலகத்துக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு மனோநிலையை, அப்படி ஒரு மனநிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி சில ஃபோர்ஸஸ், some forces which are at play, which நம்ம கண்ணுக்கு தெரியாது, but those forces are always at play, and they use political outfits, they use influential people, they use media to make people believe what they want us to believe. So அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு முறியடிச்சு வரணும். ஸோ நம்ம டைவர்ட் பண்ணி போகாம சொல்லணும்னா, we are proud to be a Sanghi because a Sanghi is a person who loves the nation and we love our nation. Yeah, let's move to DMK.
டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள இன்னொரு அரசியல் கட்சி அப்படின்றதையும் தாண்டி அவங்க ஒரு ஐடியாலஜி சார்ந்து பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இங்கே போட்டிருக்காங்க அவங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஊரில் உள்ள எல்லா ஐடியாலஜிக்கல் விஷயமும் கலாச்சார விஷயங்களும் இவங்களால இப்போது கேப்சர் பண்ணப்பட்டது தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சி பவருக்கு அதை கேப்சர் பண்ணுறதையும் தாண்டி இவங்களுடைய இன் எவ்ரி வே, அது மூவியாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், ஒரு டிவி ஷோ, எல்லாத்துலேயுமே இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ உள்ளே இருக்குது. நான் ஒரு 2 days பேக் நம்ம சிஎம் போட்டிருந்த ஒரு ட்வீட் நான் ஒன்று படித்தேன். அவர் சொல்கிறாரு, திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன் என மதச்சார்பற்ற டெமோக்ராட்டிக் பவராக நாங்கள் இருக்கோம். அப்போது திராவிடம், மார்க்சியம், காந்தியம் இந்த மாதிரி எல்லா ஐடியாலஜி இவங்க ஒன்றாக்கி இதான் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இங்கே. அப்போ அப்படி பார்க்குறப்போ நம்ம ஊரில் படம் எடுத்துகிட்டு இருந்த மாரி செல்வராஜ் அவர் இப்போ டிஎம்கேவனுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் சாங் பண்ணுறதாக நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அப்போது இங்கே நம்ம ஊரில் நம்ம ஒரு தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்து ஒரு ஜாலியாக ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு வரோம்னா அப்படி இல்லை. நம்மளுடைய மூளையை கழுவி நம்மளை அவங்க பக்கம் மாற்றுறதுக்கான வேலையை இவங்க ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ ஹவு டிஎம்கே கேப்சர்ட் திஸ் ecosystem, this cultural ecosystem? This is a topic which I love to speak about, but எங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்சஸை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்சஸ் ஹெல்ப் அஸ் எலக்ட்ரலி, பட் இட் டசன்ட் do justice to what the people deserve to know. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்சஸ் ஆர் வெரி காமன். அதாவது டிஎம்கே ரூலுக்கு வந்தால் இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வி டாக் அபவுட் கரப்ஷன், வி டாக் அபவுட் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், வி டாக் அபவுட் increased abuse of women, we talk about increased usage of drugs, especially in Tamil Nadu. We talk about failed road management or water management or not building dams or compromising on the values of Tamil Nadu. அப்படிங்கிறத பற்றி நம்ம ரிப்பீட்டடாக ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஸோ மக்களுக்கும் அதான் மட்டும் கேட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட வாக்களிப்பது, அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி போகல. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் why they are a very very dangerous organization. இதை ஏற்கனவே ரொம்ப அழகாக நம்ம டெல்லியில் பேசும்போது இந்த ரைட் விங் ஐடியாலஜி சேர்ந்த அட்வொகேட் he would have spoken very beautifully. சாய் அவர் பேசும்போது அழகாக சொல்லியிருப்பார். காஷ்மீரில் இருக்க டெரரிஸ்ட் இருக்கானே அவன் கையில் கூட கன் இருக்கும். ஸோ இவன் தீவிரவாதின்னு சொல்லிடுதான். ஆனால் திமுக கையனோட பாக்கெட்டில் பென் இருக்கு. ஸோ பென் வச்சிருக்கவன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கன் வச்சிருக்கவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சாய் தீபக் இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். The reason is DMK at a very very early stage understood that the means of mass communication in a country like India where the population is growing will be cinema அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மாஸ் கம்யூனிகேஷனுக்கான மீடியாவை பேரறிஞர் அண்ணா காலம் தொடங்கி பெரியார்ல இருந்து கருணாநிதி வரை அவங்க கொஞ்சம் கிரியேட்டிவாக இருந்தாலும் அவங்களே கதை, வசனம், டயலாக் எல்லாம் எழுதி தைரியமாக பேசினாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் ஸ்கிப்ஸ் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கருணாநிதியோட தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திறமை இல்லை. ஸோ அவங்களா சிந்திச்சு செயல்படக்கூடிய திறமை இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் உழைச்சி முன்னேறி மேலே வந்தவங்க கிடையாது. அவங்க தாத்தா சம்பாதிச்சது அதை அப்படியே அவங்க தாத்தா எந்த அளவுக்கு திறமையானவர்னு பார்த்தீங்கன்னா திமுகவை ஆரம்பிச்சவர் ஒரு தனிநபர் கிடையாது. திமுக ஆரம்பிச்சவங்க 10-11 பேர் சேர்ந்து திமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11 குடும்பத்துல 10 குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. அந்த 10 பேர் யாரும் கூட தெரியாது. இன்னைக்கு திமுக அப்படிங்கிறது கருணாநிதியோட குடும்ப சொத்தா மாறிடுச்சு. ஓகே, யாருமே இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ திமுக உங்க கூட இன்னொரு 10 பேர் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவங்க எங்க, அவங்க ஃபேமிலிஸ் எங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ரிலவன்ஸ் இருக்கா, இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அரசியல் இருக்காங்களா அப்படின்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஸோ அவங்களும் இந்த இயக்கம் ஆரம்பிக்க காரணமா இருந்தாங்க. பட் த மூவ்மெண்ட் வாஸ் ஹைஜாக்ட் பை ஒன் ஃபேமிலி which was able to understand the pulse of the people and mass communicate through cinema. ஸோ கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதி தான் அவரோட ஐடியாலஜியை மக்களிடையே பரப்புனார். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அந்த திறமை அவர் அளவுக்கு இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க,
பண்ணாங்க, சிம்பிளா பணத்தை சேர்த்துட்டாங்க. அந்த பணத்தை வச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லாம டிவி சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கக்கூடிய சன் நெட்வொர்க் ஆகட்டும், சன்லயே பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு 67 சேனல் இருக்குங்க. சன் டிவி, சன் மியூசிக், சன் மூவிஸ், ஆதித்யா டிவி, சித்திரம் டிவி, இந்த டிவி, அந்த டிவின்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜ் 7 சேனல் சொல்லி ஒரு 60 சேனல் வச்சிருப்பாங்க. So they are able to control the narrative. Narrative setting is very, very large. இன்னைக்கு இந்தியாவில் பீப்புளோட வந்து பிகெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் சினிமா. குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட கண் பார்வையில் ஹிந்து மதத்தை விட பெரிய மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சினிமா. சினிமாங்கிற மதத்தை கையில யார் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து முருகன், விஷ்ணு, பெருமாள், சிவபெருமான், விநாயகர், அனுமான் சொல்லி நிறைய கடவுள் இருக்கும், அந்த மாதிரி சினிமால ஒவ்வொரு ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஹீரோ வச்சு ஒரு சப்ஜெக்டை பேசுறாங்க. விஜய் சேதுபதியா இருந்தா அவரை வச்சு ஒரு மாதிரியான மூவிஸ், சூரிய கூட விடல, அவர் சூரிய வச்சு ஒரு மாதிரியான மூவிஸ், திரு விஜயை வச்சு ஒரு மாதிரியான மூவிஸ், சிவகார்த்திகனை வச்சு நம்ம எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே இப்ப நடிகர்களை குறை சொல்லுவதான்னு கேட்டா இல்லை, நடிகர்களுக்கு வேற வழி கிடையாது. இன்னைக்கு இந்த ஈகோ சிஸ்டத்தை சர்வைவ் ஆகணும்னா அவங்க சர்வைவல் இஸ் டிபெண்ட் ஆன் தீஸ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். இவங்க தான் பெரிய படம் எடுக்க முடியும், இவங்க தான் சினிமா எடுக்க முடியும். ஸோ இவங்களை வைத்துதான் சினிமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு அவங்களே இன்னைக்கு சூழ்நிலை கைதியா இருக்காங்க. முக்கால்வாசி நேரத்தில் அவங்களுக்கே இந்த ஐடியாலஜியில வந்து உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து சில நடிகர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தனியா பேசும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பட் நாங்க என்ன பண்ண முடியும், எங்களுக்கு வேற வழி என்ன. இவங்க தான் இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க, சினிமா அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, சினிமா தியேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்றாங்க. சன் நெக்ஸ்ட் வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல நாங்க நடிச்சாதான் எங்களுக்கு வந்து as heroes நாங்க பண்ண வேற தான் நடிக்க போறோம். நாங்க வந்து மறுத்து போய் வீட்டுல உட்காந்தோம்னா வேற ஒன்று நடிக்க போறோம். ஸோ நீங்க படம் எடுங்க அப்படிங்கிறாங்க. பட் அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கான பண வசதி இன்னைக்கு எங்கிட்ட இல்லை. The right wing system of Tamil Nadu doesn't have that sort of money to put in, to pump in and to produce that sort of movies. இன்னைக்கு வந்து சினிமா has become a large scale business. ஸோ அதுக்கான வசதி இல்லை. ஸோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு படத்துல மக்கள் என்ன கேட்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நார்த் சவுத் டிவைடை வந்து பெரியப்படுத்துவதோ, இல்ல ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பொய்யை வந்து பரப்புவதோ, இல்ல நீட் எக்ஸாம் பத்தியான தவறான விஷயங்களை மக்களும் கொண்டு சேர்ப்பதோ, இல்ல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் we are the true heroes who are fighting for the regional hood of Tamil Nadu அப்படின்னு சொல்வதோ. இன்னைக்கு வந்து the term federalism is being very confused. Federalism is for the sake of development, but you are bringing in regionalism for the sake of completely diverting the topic and to administer these people as per your whims and fancies. உங்களோட ஆசைகளுக்கு ஏற்ப இந்த மக்களை வந்து அவங்களோட மனநிலையை மாத்தி இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸும் there is pawns, they are pawns where they are being used to put your propaganda out. ஒரு இன்னைக்கு நீங்க படிச்சு காமிச்சிங்க ட்வீட்டர், காந்தியிசம் நீங்க, பெரியாரிசம் நீங்க, அப்புறம் இன்னொரு 4 பேர் மார்க்சிசம் பத்தி பேசியிருக்காரு, டிராவிடிசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்களோட சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, காந்தி அவர்கள் சொன்ன கொள்கையில எந்த கொள்கையா நீங்க கடைபிடிச்சீங்களா? அவர் மதுவிலக்கு எதிராக இருந்தார், நீங்க மதுவிலக்கு ஏத்து பண்றீங்களா? கிடையாது. பெரியார் வந்து கடவுளை கும்பிடுற முட்டாள்னாரு. உண்மையிலேயே நீங்க பெரியாரோட ஆதரவாளர் பெரியாரை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க, நீங்க கோயில் மேல கை வச்சு பாருங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா. ஸோ அதுலயும் கிடையாது. பெரியார் வந்து இஸ்லாமியரை பத்தி என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னு அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல, பட் எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாம் மதத்தை பத்தி என்ன சொன்னாருன்னு தெரியும். அந்த இஸ்லாமியருக்காக நீங்க கொடை பிடிச்சி நீங்க வந்து இஸ்லாம் பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ பெரியார் இஸ்லாமே நீங்க ஒன்னா பேசும்பொழுதே வந்து யுவர் வெரி கான்ஃபிளிக்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தெரியுது. இல்லைன்னா யுவர் அன்அவேர் ஆஃப் வாட் பெரியார் ஸ்போக் அபவுட் இஸ்லாம். 2 பேரும் உருவப்படுத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல வந்து யூ டாக்கிங் அபவுட் you're today aligning with the Congress. நீங்க பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனா இதே காங்கிரஸ் சேர்ந்த நேரு பெரியாரை பார்த்து என்ன சொன்னாரு? ஒரு மனநோயாளி அப்படிங்கிறார். இவர் இந்த மனநோயாளியை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு காமராஜர் லெட்டர் எழுதுறாரு. Put that person behind bars, you know, lunatic retarded சொல்லி பெரியார சொல்றாரு. அப்படி பெரியார lunaticன்னு சொன்ன காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு என்ன நீங்க வந்து கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சோ நீங்க வந்து ஒரு அடமான வைத்த கட்சி. நீங்க வந்து பவருக்காக, you're not a party, you're a family run enterprise. The family run enterprise of DMK and the family run enterprise of Congress are coming together for the sake of looting states. ஒரு மாநிலத்தை கொள்ளையடிப்பதற்காக வைக்கப்பட்ட கூட்டணி. இப்ப நீங்க பவர் ஷேரிங்காக காங்கிரஸ் துடிக்கிறாங்க, இல்ல நல்லது பண்றதுக்காக துடிக்கிறீங்க. நீங்க நல்லது பண்ண நினைச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊடுருவக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸை பத்தி ஒரு நாள் வாய் திறந்து பேசல.
த சேக் ஆஃப் நீங்க மைனாரிட்டி பத்தி வந்து பேசியிருக்காரு சிஎம். நீ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றீங்க, நீங்க பண்ணக்கூடிய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னால இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி டெவலப் ஆகி செல்ஃப் சஸ்டெயின் ஆகி நல்ல ஒரு வளர்ச்சியான நிலைக்கு வந்தாங்களான்னு கேட்டா இல்ல. தமிழ்நாட்டில் தீவிரவாதி வந்ததான் மிச்சம். 6 பேர் லக்ஷதீப் தொய்பாக்கு ஆதரவா திருப்பூர்ல இருக்கான்னு சொல்லி டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு சிறுபான்மையினர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ வாட் யூ மீன் பை சிறுபான்மையினர்னா முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். அப்போ இந்த 2 பேரை நாங்க சேர்த்துப்போம், ஆனா நாங்க வந்து செக்யூலர். அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க சொல்லல தேர் ஆர் பார்ட்டி ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அவங்க சொல்லக்கூடிய எல்லா பாலிசியுமே கான்ட்ரடிக்டிங் தான். நீ காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு பெரியாரை பத்தி பேசுற, நீ காந்தியை பத்தி பெருமையா பேசிட்டு முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து மது ஊத்துட்டு இருக்கு. நீங்க காந்தி பிறந்த குஜராத்தில் நீங்க மது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து 6 மாதிரி ஓடுது. 6 தண்ணி ஓடுதோ இல்லையோ சாராயம் ஓடுது, தெருவா ஓடுது, வீதி வீதியா ஓடுது. நீங்க தமிழ்நாட்டுல கோயில் இல்லாத கிராமம் இருக்கு, பள்ளி இல்லாத கிராமம் இருக்கு, மருத்துவ வசதி இல்லாத கிராமம் இருக்கு. ஆனா டாஸ்மாக் இல்லாத கிராமம் கிடையாது. ஹைவேல வந்து டாஸ்மாக் வைக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட உடனே புது டெக்னாலஜி ஒரே இடத்துல வந்து இப்படி வளைச்சு 300 மீட்டர் நடந்து டாஸ்மாக் அங்கே கொண்டு வந்த ஒரு அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம். ஸோ தேவ் பீன் அ பார்ட்டி ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஸோ இவங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஹெல்ப். அந்த மதத்தை வந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ ஒரு வளர்ச்சி பாதையில் அவங்க கொண்டு போகல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களோட அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து நீங்க தமிழகத்துல தீவிரவாதம் வளருவதற்கான காரணமாக இருக்கு. ஸோ ஒரு தீவிரவாதியை வந்து தீவிரவாதின்னு சொல்ற கூட திராணி இல்லாம எப்படி பிரதமர் அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு ஹமாஸ் தீவிரவாதி தான் சொன்னார். அந்த தைரியம் வேணும். தீவிரவாதியை வந்து இன்னைக்கு டெல்லி போலீஸ் பிடிக்கிறாங்க, தமிழ்நாடு போலீஸ் தான் போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் டைரக்டா சிஎம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ முதல்வர் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ முதல்வரோட துறைக்கு அடியில் இருக்கக்கூடிய காவல்துறையினால தமிழகத்துல வரக்கூடிய தீவிரவாத கலாச்சாரம், ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு கஞ்சா கலாச்சாரம் வந்துருச்சு. பெண்களை 2.5 வயது குழந்தைய வந்து இன்னைக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட். ஆமா, 2.5 வயது குழந்தை திமுக நிர்வாகி. இதை விட கேவலம், நான் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், தலைகூட வினிய மாட்டேன்னு சொன்னா பத்தாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்ற அந்த காலம் போய் இன்னைக்கு தமிழன் என்றாலே இன்னைக்கு வந்து தலை குனிவு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு நேஷனல் மீடியால வச்சு கிழிக்கிறாங்க. 2.5 வயசு குழந்தைய வந்து கை வச்சிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு எது காரணம்? அதுக்கான காரணம் வந்து பயம் இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மீது பயம் இல்லை. திமுகவோட கொடியை வந்து கார்ல போட்டாலோ ஸ்டாலினோட போட்டோவை பாக்கெட்ல வச்சாலோ தவறு செய்வதற்கு லைசன்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க திமுக காரங்க. லைசன்ஸ் டு டூ அ ஃபால்ட், லைசன்ஸ் டு அ கிரைம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நீ தள்ளி இருக்காங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுங்கன்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து நீங்களா கேட்க கூடாது, மக்களா பார்த்து கொடுக்கணும். அம்மான்னு சொல்லி மக்களா வந்து அவங்களுக்கு டைட்டில கொடுத்தாங்க. அவர்கள் செய்த விஷயங்கள், அவர்கள் வந்து பெண்களுக்காக நின்னு காட்டியது பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரோல் மாடல், ஒரு ரியல் ரோல் மாடல். கட்ஸுக்கு, தைரியத்துக்கு, துணிச்சலுக்கு, டிட்டர்மினேஷனுக்கு, ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு சமுதாயத்துல பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நிரூபித்து காமிச்சதுக்காக மக்களாக பார்த்து அம்மானு கொடுத்த டைட்டில். நான் அப்பா நீங்க சொன்னா பத்தாது, மக்கள் சொல்லணும். அது நீங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் காலைல வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட ஒரு சேஃப்டி இல்லாத 80 வயது ஒரு மூதாட்டி கடலூர்ல வந்து கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட கொடுமையை பார்த்தோம். என்ன காரணம்? போதை, கஞ்சா பழக்கத்தினால என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டு அந்த மூளை இருக்கக்கூடிய நரம்பு எல்லாம் பாதிக்கப்பட்டு 80 வயது மூதாட்டியை தூக்கிட்டு போயிட்டு கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பண்ருட்டி அருகாமையில சில மாதங்களுக்கு முன்பாக. இப்ப கிருஷ்ணகிரி நினைக்கிறேன், 2.5 வயது குழந்தை, 2.5 வயது குழந்தைய வந்து இன்னைக்கு வந்து அபியூஸ் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தள்ளப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை மக்கள் உணர வேண்டும். ரைட், ஓகே. ஃபைனலா யூத் பாலிடிக்ஸ். இப்போ நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முழுக்கவே யூ ஸ்பெண்ட் அமங் தி யூத் இல்லையா? அப்போது முக்கியமாக இங்கே உள்ள தமிழ்நாட்டு யூத் மக்கள்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கேம்பஸ்லேருந்து அவங்க அந்த கேம்பஸ்லேருந்து வெளியே வராங்கனாலே மூளை செலவு செய்யப்பட்டு ஒரு லெஃப்ட் லீனிங்காக தான் அவங்க வெளியே வராங்க. எல்லாமே அர்பன் பாப்புலேஷன் தான் மோஸ்ட்லி. இந்த அர்பன் பாப்புலேஷன் பார்த்தா எல்லாமே ஒரு சைடு அப்படியே சாஞ்சி போய் நிற்கிறாங்க. டெரரிசம் ஆதரிக்கிறாங்க. பகல்கம் தாக்குதலப்போ இவ் ஹேட் ஓப்பன் இன்ஸ்டாகிராம், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு ஆதரவா நம்ம அவங்கள திருப்பி அடிக்கிறத இவங்க இங்கேருந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேங் பார்த்தோன்னா எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற நம்ம யங் பீப்புள் தான். ஸோ ஏன் யங் பீப்புள் கிட்ட இந்த ஒரு சார்பு அதிகமாக போச்சு நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து there's a larger conspiracy at play அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்துல வந்து இந்த கலாச்சாரம் ஏன் ரொம்ப ஜாஸ்தியாதுன்னு பார்த்தீங்கன்னா, this left leaning or speak against India, ஏற்கனவே நேஷனலிசம் இஸ் ஓல்டு ஃபேஷன் நம்ப வச்ச மாதிரியே
பொதுவாக மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு கேரளா எடுத்துக்கோங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலங்களுமே அண்டை மாநிலங்களில் கூட நார்த்ல எல்லாம் அஃப்கோர்ஸ் நார்த் எல்லா மாநிலங்கள்லையுமே அண்டை மாநிலம் கூட மாணவர்கள் வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க, தேர்வு நடக்கும். ஸோ அந்த கல்லூரி தேர்வு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஸ்டூடெண்ட் விங் வச்சுருப்பாங்க. எஸ்எஃப்ஐ இருக்கும், என்எஸ்யூஐ இருக்கும் காங்கிரஸுக்கு, பிஜேபிக்கு ஏபிவிபி ஆர்எஸ்எஸோட இயக்கம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியான லீனிங்கை மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். ஸோ தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐடியாலஜி பெட்டர் அதில். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழகத்தில் மட்டும்தான் இந்த காலேஜில் தேர்தல் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து தடை பண்ணுறாங்க. ஒரு 30 வருஷமா இந்த எலெக்ஷன் சிஸ்டம் கிடையாது. ஸோ எலெக்ஷன் சிஸ்டம் இல்லாத போது மாணவர்கள் என்ன பண்றாங்க, தே லீன் டுவர்ட்ஸ் சினிமா. நீ எலெக்ஷன் டுவர்ட்ஸ் லீன் பண்ணனா ஒரு போட்டி உணர்வு, நான் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், என்னோட ஐடியாலஜி எப்படி டிஸ்கஷனுக்கான ஒரு பேனல் உருவாகுது. காலேஜ்ல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன், ஹெல்த்தி டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்கும் பொழுது ஷார்ட் கமிங்ஸ் என்ன, ஷார்ட் ஃபால்ஸ் என்ன, ஓ ஐடியாலஜி பெட்டரா, ஐடியாலஜி பெட்டரா, நான் என்னோட ஐடியாலஜி என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வருது அப்படின்னு பேசுறதுக்கான தாக்கம் அமையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி பெருசா, அஜித் பெருசா, விஜய் பெருசா அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நடிகர் விஜய்க்கு நான் வாக்களிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா அவர் என்ன நல்லது பண்ணிட்டாரா, இல்லை மக்களுக்கு ஏதாவது சாதிச்சு காமிச்சிட்டாரா, இல்லை மக்களுக்கான ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காரா? கிடையாது. சினிமா ஹீரோவா பாக்குறாங்க, சினிமால இருக்கக்கூடிய ஹீரோ நிஜ வாழ்க்கையில வந்து பண்ணுவாருன்னு நம்புறாங்க. ஓகே, உச்சத்துல வந்தாருன்னா நடிச்சு சும்மாவா நடிச்சிட்டு இருந்தா 150 கோடி பணம் வாங்கி தான் நடிச்சிட்டு இருந்தாரு. சோ அவர் சம்பாதிச்சு அவர் சேர்த்து வச்சிருக்காரு, அவர் 1000-2000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து அது பத்தாதுன்னு சொல்லி அவர் அரசு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காரே தவிர அவர் எதுவும் தியாகத்தை பண்ணிட்டு இன்னைக்கு பாலிடிக்ஸ்க்கு வரல. அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவர் தியாகத்தை பண்ணிட்டு அரசியலுக்கு வரல. ஸோ இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சினிமா நடிகர்கள் வந்தா நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ப வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த பாலிசி, சினிமா வைத்து செய்த அரசியல். இன்னைக்கு அவங்க செய்ததே அவர்களுக்கு வினையாக வந்ததா, இல்ல விஜய் என்பது வெறும் திமுகவோட பி டீமா அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அப்கோர்ஸ் ஆக்டர் கமல்ஹாசன் வாஸ் எக்ஸ்போஸ்ட். கமல்ஹாசன் வந்து ஒரு பி டீம் அப்படிங்கிறது 2021 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அவர் தனித்து போட்டியிட்ட காரணத்தால் தான் திமுக வெற்றி பெற்றது. பல இடங்கள்ல சென்னையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 தொகுதியில நீங்க கமல்ஹாசன் அவர்கள் வாங்கிய ஓட்டு தான் வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தி நீங்க திமுக ஜெயிச்சாங்க. திமுகவோட கோட்டைங்கிறதுலாம் போய் எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க தரக்கூடிய டேட்டா நம்பர்ஸ் நல்ல டீப் அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்க டீநகர் எடுத்துக்கோங்க, மயிலாப்பூர் எடுத்துக்கோங்க, வேளச்சேரி எடுத்துக்கோங்க, அண்ணாநகர் எடுத்துக்கோங்க, இந்த எல்லா தொகுதிகளிலுமே இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வாங்கின ஓட்டு தான் இன்னைக்கு வந்து திமுக வெற்றி பெற செய்தது. ஸோ அவங்க அப்போ வந்து நான் முதல்வராக போட்டி போடுகிறேன் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன் 2 ஆண்டுகள்ல கட்சி அடகு வைத்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருப்பதை வந்து ஒரு எம்பி சீட்டுக்கு அடை வச்சு போனதை பார்க்க முடியுது. நீங்க பார்லிமெண்ட்ல கூட சீட்டு கொடுத்து உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ண விடல, இப்போ உங்களுக்கு சீட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி விஜயும் ஒரு பி டீமா அப்படிங்கிறது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இது ஏன் இதை பத்தி நான் பேசுறதுனா, தோ இட் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன், நீங்க கேள்வியா கேட்கலனா கூட மாணவர்கள் நலனை பற்றி பேசும்பொழுது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஐடியாலஜியை விட ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம். ஒரு ஐடியாலஜியில உங்களை தள்ளி விட்டு இந்த ஐடியாலஜி நீ நம்பினாதான் நீ நல்லவன், இதுதான் கரெக்டான ஐடியாலஜி அப்படிங்கிறது. திஸ் இஸ் இப்போ நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது மல்டி அலைன்மெண்ட் பத்தி பேசணும். ஸோ ஆர் அலைன்மெண்ட் இஸ் மல்டி அலைன்மெண்ட், எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். அந்த மல்டி அலைன்மெண்ட் தேவைன்னு சொன்னோம். அதே மாதிரி மாணவர்களுக்கும் மல்டி அலைன்மெண்ட் இஸ் நெசசரி. அன்பார்ச்சுனேட்டா சிங்கிள் அலைன்மெண்ட்ல கொண்டு போய் ஏற்கனவே சொன்னது போல அதுல ஒரு 4 பேர் புரிஞ்சு கொண்டு டிசென்ட் வாய்ஸ்ல போனாங்கன்னா ரிக்ரெஸ்ன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாணவர்கள் மத்தியிலே வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், மீம் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அலைன்மெண்ட், ஒரே மாதிரியான தாக்கம், ஒரே மாதிரியான மத்திய அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் சொல்றது இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ரைட், பட் இட் இஸ் பீங் யூஸ்ட் as a political tool. அரசியல்ல வந்து இதை வந்து ஒரு டூலா பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து தவறு கிடையாது. இன்னைக்கு வந்து அரசியல் சட்டமைப்புல வந்து கரெக்டான வார்த்தை தான். ஆனா அதை வந்து ஒரு அரசியல் ஆயுதம் போல் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து கொண்டு போறதுதான் வருத்தமான விஷயம். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட துணை இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல வந்து எதுவுமே நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாதுன்னா இந்த மாநிலத்துல வந்து இன்னைக்கு எடுத்து ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு பணம் கிடையாது. நம்ம ஒரு டெபிசிட் எக்கானமி. இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம வந்து வேற டெபிசிட் எக்கானமி, பல ஆயிரம் கோடி டெபிசிட்ல இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஏன் டெபிசிட் எக்கானமியா இருக்கும்? ஃப்ரீபீஸ்.
வாரி வாரி கொடுக்குறோம், வாரி வாரி கொடுத்து அந்த பணத்தை திருப்பி டாஸ்மாக்ல எடுத்துக்கிறோம். ஸோ சில விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கம் செய்வது நம்மளை ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத மாணவ சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாகிராமை தாண்டி வரணும், ரீல்ஸை தாண்டி வரணும், யூடியூப்ல போடக்கூடிய சில வீடியோஸ். ஸோ யூடியூப் நரேட்டிவ் நீங்க டிவியில் நடக்கக்கூடிய பேனல் டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 4-on-1 இல்ல 5-on-1 தான் இருக்கும். ஸோ 4 பேர் ஒரே ஐடியாலஜி டெய்லி பேச 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 போய் கூட உண்மை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சைக்கலாஜிக்கல் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் வந்து இளைஞர்கள் மத்தியில மாணவர்களிடம் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ சைக்கலாஜிக்கலா அவன் காலேஜ் விட்டு 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போதே என்னோட அலைன்மெண்ட் இதான் கரெக்டான அலைன்மெண்ட், இந்த அலைன்மெண்ட்ல தான் நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுறாங்க. இஸ்ரேல் நமக்கு எதிரி, பாலஸ்தீன் வந்து பண்றது நல்லது, காஷ்மீர்ல இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, இப்படி நம்ப வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான மூளை செலவை குறிப்பாக தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. there should be no mercy. தீவிரவாதத்துக்கு வந்து மர்சிங்கிற கான்செப்டே கிடையாது. நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் அவன் கையை துண்டா வெட்டுறது நம்மளோட உரிமை, கையில் அவன் தலையை வெட்டுற நம்மளோட உரிமை, அதை செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அங்க ஒரு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிம்மதியை நம்மளால மூச்சு விட முடிகிறது. மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு மீது அக்கறை வைத்திருக்க காரணத்தாலதான் டெல்லியில இருந்து போலீஸ் கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதி புடிச்சிட்டு போறான். தமிழ்நாடு தானே தீவிரவாதம் வளர்ட்டு நினைக்கல, வந்து புடிச்சிட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், பேனல்ஸ் ஆகட்டும், இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து ஒன் சைடட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒன் சைடட் அலைன்மெண்ட் வந்து மாணவர்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதை ஒரு யூத் விங் பிரசிடென்டா இருக்கவும் நான் பார்த்த சேலஞ்சஸ். ஸோ யூத்தை எங்கேஜ் பண்ண கஷ்டப்பட்டோம், யூத்தை பாலிடிக்ஸ் குள்ள கொண்டு வர கஷ்டப்பட்டோம். they were not interested to speak politics. அரசியல் பேசுறதுக்கே அவங்க தயாராக இல்லை. ஆனா அவங்களுக்கே தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க. இதுல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியா மூலமாக அவங்களோட மூளை செலவை வந்து செய்யப்பட்டு பிஜேபி நம்மளுக்கு எதிரி, நரேந்திர மோடி தான் ஹிந்தியை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை வந்து பரப்பி தான் இன்னைக்கு வந்து மாணவர் சமுதாயத்தை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயம் நம்மிடையே இருக்கிறது. ஸோ we need more engagement. அந்த மாணவ சமுதாயத்தை எங்கேஜ் பண்ணி டிஸ்கஷன்ஸ் கொண்டு வரணும். ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன்ஸ் ஆன் எக்கானமி, நாட்டோட எக்கானமி, நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு இஸ்ரேல் கூட டைப் பண்றா, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், இதை டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் எத்தனையோ பேருக்கு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, எத்தனை பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸுக்கு, எத்தனை ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி கொண்டு வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு அவார்டு கொடுத்து பார்த்திருக்கீங்க? 0. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் எங்கேஜ் பண்றாரு, ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்றாரு. அவரை விட ஒரு முதல்வர் பிஸியான ஆள் கிடையாது. எத்தனையோ பேர் எங்கேஜ் பண்றாரு. முதல்வருக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு அவங்களை சார்ந்த ஒரு சினிமாக்காரங்க, சின்னத்திரை நடிகர்களுக்கு இது கொடுக்குன்னா கூட, அவார்டு கொடுக்குன்னா கூட மேடேறி கொடுக்க டைம் இருக்கு. சீர்லாட்டர்ஸ் கூட போய் கொடுக்க டைம் இருக்கு. ஆனா நம்மளோட வந்து ப்ராக்ரஸ்ல ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள், யூத், நம்ம கிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னைக்கு பட் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா we are 4th or 5th தான். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகால நம்மளோட வந்து இன்னும் அதிகப்படியான ஸ்டார்ட் அப் ஹப்ஸா இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலங்கள் அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. நம்ம தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி a PowerPoint presentation government. PowerPoint presentationலயே ஓட்டுமே தவிர டேட்டால கிடையாது. டேட்டால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வெரி வீக். ஸோ இதை மாணவர்கள் புரிந்து ஐடியாலஜியை விட ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம் அப்படிங்கிறது என்னைக்கு உணர்கிறார்களோ அன்னைக்கு தான் உண்மையான வளர்ச்சியை அவர்களால் காண முடியும். அதை தயவு செய்து மாணவ சமுதாயம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்க கையில இருக்கு, உங்கள்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அலைன் ஆகாதீங்க. இந்த சிங்கிள் அலைன்மெண்ட் பாலிசி இஸ் நாட் குட். இன்னைக்கு நம்ம நாடு, நம்ம இந்தியா, நான் பார்ட்டி கூட சொல்லலாம், பிஜேபின்னு கூட சொல்லல, நான் மோடிஜின்னு கூட சொல்லல, இந்தியா பண்ற மாதிரி மல்டி அலைன்மெண்ட், நம்மளுக்கு எங்க என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவ சமுதாயம். இதுதான் எனக்கு கரெக்ட் நம்பி போகாதீங்க. உங்களை வந்து ஒரு தவறான பாதையிலே இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல சிக்காம, இந்த சூழ்ச்சியில மாட்டாம மாணவர்கள் மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட நாள் ஆசை. இதை வந்து சொல்வதற்கு வந்து எங்களுக்கான மேடை அமையல, ஆனா இந்த பாட்காஸ்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ கெவின் பால் ஷோ மூலமாக இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொண்டு மல்டி அலைன்மெண்ட்ல போங்க. உங்களுக்கு எதை தேவையோ அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் ஜென்ரேஷன், முன்பு இருந்ததை விட ஒரு ஸ்மார்ட் ஜென்ரேஷன். உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. ஸோ அந்த எக்ஸ்போஷரை பயன்படுத்துங்க. யாரையுமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் சும்மா வந்து பேசல, காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்க. காசு வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதாவது கம்யூனிகேட் பண்றாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சஸோட வலையில விழாம சினிமா நடிகர்கள் நம்மளை காப்பாத்துவாங்க நம்பாம உண்மையான வளர்ச்சிக்கு நமக்கு எது தேவை அப்படிங்கிற லாங் டேர்ம் விஷனோட கோலோட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பொட்டன்ஷியல்.
இந்தியா தனியாக வளராது. இந்தியாவோட மேன் பவர் நம்ம வளர்ச்சி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மேன் பவர், ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா இருந்தாதான் நம்ம வளர முடியும். நம்ம வளர்ந்தா இது இது வந்து இது 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 டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. நம்ம நாடு நல்லா இருந்தாதான் யூத் நல்லா இருப்பாங்க, யூத் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னா நம்ம வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி பேரலா வந்து டிராவல் பண்ணணும். ஸோ அதை உணருங்கள், அதை செயல்படுத்துங்கள். தயவு செய்து போதை கலாச்சாரத்துக்கு நீங்களும் உங்களை தொலைத்து விடாதீர்கள், உங்கள் நண்பர்களையும் தொலைத்து விட அனுமதிக்காதீர்கள் அப்படி என்பதையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு மாணவ சமுதாயம் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன். சூப்பர். 2 things. growth politics as you said இல்லையா, நம்ம நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ற அந்த ஒரு லார்ஜர் பிக்சர்லேருந்து பார்க்கணும். ஒரு சைட்ல இருந்து பார்க்காம இது ரைட்டு இது தவறு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராமல் அரசு என்ன பண்ணுறாங்க, அரசு பண்ணுறதுனால லாங் டர்மாக நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, இங்கே நியூட்ரல்னு ஒன்று இல்லை. மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே எப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் இங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு சரியான பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி மக்கள்கிட்ட அப்படி இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த பாட்காஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நன்றி.